கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். நாளும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாளும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எங்களோட இணைப்பில் இருக்கின்றார்கள் சிஸ்டர் டோலி. இணைப்பில் இருக்கும் சௌதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, sister. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள்ல நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி. ஆமீன். இந்த நாள் விசேஷமாக நாங்கள் வளமையா செபிக்கிறது தான். ஆனாலும் நாங்கள் செபிக்க வேண்டும் தேசங்களுக்காக, விசேஷமாக அந்த காசா மக்களுக்காக செபிப்போம். அங்கே உதவிக்கு சென்ற உதவியாளர்கள், அது விசேஷமா பெண்கள், அதாவது உபத்திரவத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படியான சூழ்நிலையை காணப்படுகிறது. பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் உதவிக்கென்று போனவர்கள் உபத்திரப்படக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல தெய்வீக பாதுகாப்பை பெண்களுக்கு விசேஷமாக கொடுக்க வேண்டும் என்றதுக்காக மக்களுடைய உதவிக்கென்று போன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றது ஜெபியுங்க. இன்னும் எங்களுடைய தெய்வீக தேசத்தில் பாதுகாப்பு ஜெபிங்க. இப்ப பார்த்தாலும் வீதி விபத்து மரணம் மூலம் இந்த ஆவியானவர் தகப்பன் தான் இந்த தேசத்தை காக்க வேண்டியது விபத்துகள் என்று பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக தேசங்களுக்கு அச்சபியுங்க. இந்த காலை மாற்றங்கள் வருகிறது. இந்த மாற்றங்களுக்குள்ளே பலவீனங்கள் எதுவும் பெறாதபடி தேவன் பாதுகாக்க வேண்டும். இந்த காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் ஆனாலும் மாறாத தேவன் நமக்கு மனது பிரச்சனைகளுக்கு அடைக்கலம் போவோம். நிச்சயமாக அவர் எங்களை தெய்வப்பாக நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு எல்லா தேசங்களுக்காக ஒப்பு கொடுத்து நீங்க நாங்களோட ஒரு மனப்பாடு. ஆமென் 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 ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்று ஆண்டவரே ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இயேசுவே எங்களோட பாதத்தடியில நாங்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாதம் வந்து நிற்கிறோம் இயேசுவே. உங்களோட சமூகத்துல தான் எங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக நீங்க எங்களை சுத்திரித்து ஆண்டவரே உங்களுக்காக வேண்டி எழுந்து பிரகாசிக்க செய்த தகப்பனை இப்பொழுது இந்த ஆபத்துக்கான நேரங்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அப்பா நேற்று மீண்டும் மாறாத தகப்பன் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலனமோ பூரணமாய் விளங்கும் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி இவங்களுக்கு கிருபையை கொடுத்து அவங்களுக்கு போக்கிலும் வரத்திலும் அவங்களை காக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா உலகத்துல இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நீங்க பெரியவராயிருந்த ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளால் போற எல்லா விதமான ஆபத்து நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அவர்கள் மத்தியில் இருந்து நீங்க கிரிகை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. உறுதியா உங்களே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே ஒரு பூரண சமாதானத்தை எல்லா நாட்டுகளையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா சமாதானத்தின் தேவனே யாவருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உண்டாகிற எல்லா விதமான தீமையிலும் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. பிலிப்பீன்ஸ்ல ஆண்டவரே ஒரு பெரிதான கொண்டாகி இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் அடையாளமாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் இந்த மக்களுக்கு அழிந்து போகாத வண்ணமாக அவர்களோடு பேசி அவர்களோடு ஆண்டவரை விடுதலை கொடுத்த கடைசி காலத்துல ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா கூப்பிட்டேன் என்று நாங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க பதில் கொடுக்கிற தகப்பன் ஐயா. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தாரே, வல்லமை உள்ள தேவனே, நீங்க வல்லமை தகப்பன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எத்தனை பேர்கள் ஆண்டவரே எல்லா விதமான சோதனையிலும் குடியிலும் வெறியிலும் ஃபேமிலியால உதறி தள்ளி அப்பா நட் ரோட்ல அவங்களை விட்டுட்டு போற ஃபேமிலிஸ் வண்டி வருகிற ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. இஸ்ரவேல்ல அப்பா இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் தங்களோட பாட்டில் இத்தனோ இன்னசென்ட் பீப்புள் ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் அந்த மக்கள் அழிந்து போகார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு
நீங்க துணியா நின்று அவங்களே பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா நீங்க வல்லமை நிறைந்து தேவ அப்பா, நானே வழியின் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னபடி உங்கள் ஜீவனின் வார்த்தையில அவங்களுக்குள்ள அனுப்பி அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து யாரையும் விடுதலை ஆக்குங்க ஐயா. அப்பா அப்பா நீங்க உங்க இரவும் பகலும் நாங்க உங்களோட பாதத்திலிருந்து இவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க ஒரு போது அவர்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பின் நூற்றுக்கல்லாக நீங்க ரட்சிப்பின் இந்த சபைகளிலும் ஆண்டவரே ரட்சிப்பின் வார்த்தைகளை கொடுத்து ரட்சிப்ப அவங்க உங்கள் உங்களிடத்திலேருந்து தான் ரட்சிப்பு வரக்கூடியதா இருக்கிறது. அதுபடி ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு 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 உறுதியான உறுதியாக உங்களை பற்றி கொள்வதற்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து அப்பா அவங்களோட மெனக்கங்களை திறந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நன்றி உள்ள தகப்பனே, நீர் ஒரு போதும் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை ஜெபிக்கும் பொழுது நீங்க அதிகமாக கட்டு அற்புதம் செய்யற தகப்பன் ஐயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுதும் அவர்களுக்குள்ள பதிலை கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டடுங்க. சமாதானத்தின் பிறபையா அப்பா உள்ளார்ந்த மனிதர் உங்களை அறிந்திருக்கிற மக்களுக்குள்ள உள்ளான மனிதர் பலப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து யாவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா காண்கிற உலகத்தை நாங்க தேடவில்லையா, காணாத பரலோகத்தை நாடுகிறோம் ஐயா. இப்படி இந்த மக்களும் ஆண்டவரே இந்த பரலோகத்தை நாடுவதற்கு உங்களுடைய அற்புதம் நிறைந்த உங்கள் அதிசயம் நிறைந்த கரத்தை நீட்டி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க அப்பா. அப்பா உங்களால மட்டுமே இது செய்ய முடியுமாண்டவரே. அம்மே நன்றி சாமி. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது உங்களுக்கு சகலதும் உண்மையை சகலதும் அதிகமாக கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே எதிரிகளின் மத்தியில் ஆண்டவரே சாத்தான் செய்கிற எல்லா விதமான தீமையான வேலைகளிலும் ஆண்டவரே நீங்க பெரியவராயிருந்த அவர்களை விட்டுதலையாக்கி இயேசுவின் நாமத்தின் மூலம் தட்டுகிறேன் பிதாவே. நீரே அவர்கள் வழியும் சத்தியம் ஜீவனமாயிருந்து அவங்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுக்கும்படியும் கட்டளையிடுறேன். அவங்களோட போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எனக்கு தாசை வரும் பெறுவதங்களுக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து ஒத்தாசை வந்து அவர்களை ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து அவர்களுக்கு அதிகமாக நீங்க துணை இருந்து அவர்களை காத்து கொண்டு வர போற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா நீர் உண்மையில தேவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா அவங்களுக்கு கண்களை திறந்து செவிகளை திறந்து அப்பா நானே ஜீவனுள்ள தகப்பன் என்று அவர்கள் தேவன் என்று அறியத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தின் அன்பை உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்களை விட்டுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பலப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து உங்களை உங்கள் குடும்பத்து ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். தாசுவரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு கண்களை ஏறெடுக்க எங்களோடு இணைப்பிருக்கிறார்கள் சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. பிரைஸ் தி Amen. லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய கண்களை ஏறெடுப்போம் என்ற ஒத்தாசையும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாள் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு ரட்சிப்பு. நிச்சயமாக இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பண்டிகைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் இல்லாட்டா பாவ மன்னிப்பே இல்லை. இன்னைக்கு அவர்கள் யூதர்கள் விசேஷமா ரட்சிப்பை முஸ்லீம்கள் ரட்சிப்பை அன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்கள் நீங்க நியூஸ்ல அறிந்திருப்பீங்க. துருக்கி ஏர்போர்ட்ல கூட அந்த அவர்கள் யூதர்கள் இருவர் தங்களுடைய அந்த சிறிய கொஞ்ச நேரத்துல ஒரு ப்ரே பண்ணுவதற்கு போறார்கள். ஆனால் அங்கே முஸ்லீம்கள் அவர்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துறார்கள். இதுல நீ இதை செய்யக்கூடாது. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்படி நடக்கிறது. ஒவ்வொரு திசைகள்ல அந்த யூதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லை. இரண்டாவது அவர்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை அறிய வேண்டும். மெசியாதான் இயேசு என்பதை உணர வேண்டும். இந்த முஸ்லீம்கள் மனம் திரும்ப வேண்டும். மதம் திரும்ப மனம் திரும்ப.
இன்னைக்கு எல்லாரும் மதம் திரும்புதல், கிறிஸ்தவ மதம் திரும்புறது ஒரு தவறான அபிப்பிராயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது அல்ல. மதம் திரும்புற அல்ல கிறிஸ்தவம். மனம் திரும்புக பரவராஜ்யம் சமீபித்தது. மனம் திரும்பி உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுண்டு. எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிவி அடிவனுடைய அவருடைய சித்தமா இருக்கு. அந்த சித்தம் நிறைவேற கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிங்க. நாங்களோட ஆமென். மதத்தின் நாமத்திலேயே சாத்தான் பகையை கொண்டு வருகிறது. அதான் நடக்கிறது. அதுதான் ஆ, உண்மை சிஸ்டர். கண்டிப்பா ஆமென். செபிங்க. அன்றபடியா நாங்கள் அதற்கு எதிர்த்து நின்று அவருடைய அஹ், சரீரத்தின் மூலமாகவே நாங்கள் இதில் வெற்றி பெறுறது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெற்றியை நாங்கள் அதை உபயோகித்து நாங்கள் பொழுது ஜெபிக்கலாம். ஆமென், ஆமென். Thank you, Lord. For greater is he that is within us than the one that is in the world. And you said, Lord, I will build my church, and the gates of hell shall not prevail against it, Lord. That's why, Lord, we can, Lord, stand still, stand strong, stand tall, and know, Lord, who we are in Christ, our position in Christ. When we come, Lord, against the ways in which, Lord, the enemy comes to steal, kill, and destroy, but you came that they might have life and have it more abundantly, Lord. And that is a promise of God. For the way you created this world, Lord, after your own image, Lord, the ones you created, oh God, no matter what religion, what background, what color, race, or whatever they might come from, Lord, they were all, Lord, created by you, Lord, fashioned after you, Lord, the purpose in which you, Lord, died for them, Lord Jesus, with the precious blood that you shed, Lord, even as it was shared by Sister Subha, Lord. Yes, Lord, it is only by the precious blood of the Lamb of Calvary, the Lamb that was, Lord, sent to the cross that takes away the sins of the world. Lord, we thank you for that, Lord. Let the enemy, Lord, comes to, Lord Jesus, blind the people, blind their heart, Lord Jesus. It's a spiritual blindness that comes to them, Lord. And in the name of religion, Lord, they come against, Lord, each other, Lord. Oh, Father, they want to seek a God in the name of religion, but there is so much of enmity. There is so much of, Lord Jesus, that goes on. Even in the name of religion, Lord, they cannot find peace in it, Lord, because religion is not the way to go. But the one who gives us our peace is our Lord, our Savior. Only in the name of Jesus. He's the way, the truth, and the life, Lord. Even as you have said that word, Lord, let it penetrate into the hearts and lives of people, oh God. Even as in these last days you have chosen, Lord, the ones that you would preach the gospel, the unadulterated word of the living God that comes through the lips of the servants of the living God, that they would, Lord, use it, Lord, not, Lord Jesus, for themselves or for to, Lord, exalt anything else, but the Lord who is exalted in a nation that is exalted by the living God is the nation that will be exalted. Therefore, Lord, we pray, Lord Jesus, the nation to be exalted by a living God is the nation that seeks the living God in the name that you have called them out to be, Lord. And what is the very first and foremost nation is the God of Israel that comes to the land of Israel. Therefore, Lord, we have that responsibility, Lord, to stand by the God of Israel and the land of Israel, that they would be, Lord Jesus, the ones that, Lord, all the nations of the world would surround before you come, Lord. And even as we, Lord, maybe, Lord, in the near future, there might be a war coming through Gog and Magog, Lord, that is also timing, Lord, of the living God, that is, Lord, without even before the rapture that could be taking place. Therefore, Lord, we pray, Lord Jesus, even as your word has been spoken into, Lord, we do not know the time or the hour, what could happen, when these things could happen. Just like you even said with your own lips, Lord Jesus, no man can know the hour or the time that even, as you mentioned, Lord, except the Father. Lord, we do not know the times or the hour, Lord, the seasons, Lord, in which the wars and all the words of the living God through all the wars that are pending, Lord, from the even Ezekiel 37 and 38 to come through, Lord. But men, Lord, are hardened their hearts to the extent, Lord Jesus. Oh, Father, I pray, oh God, that you would, Lord, just like you said, Lord, bring forth revival, oh God, even as there is a form of revival that is taking place, Lord, in America, Lord, in the United States, Lord, because of the certain nature in which, Lord, people are ignited, Lord, in their hearts and lives to know, is this the way that the religion should take place? Is this the way that man should show forth the way he could come through to show forth his love to God, that he can come and attack because of the way in the situation and the manner in which it takes place, Lord. But you take it, Lord Jesus, what the enemy means for evil, for good,
for the way in which you would turn it out for our good, Lord. Therefore, Lord, even through the enemy's work, even through the ways in which he comes to show forth, Lord, you will always turn it for our good, Lord. There is something, Lord, which you have said. All things work together for the good of those who love God and are called according to his purposes. You have said in Romans 8:28, Lord. So we thank you, Father. Lord, I pray, Lord, for the salvation of souls. The bottom line is salvation, Lord. No matter what we say, what we do, how we pray, Lord, oh God, the bottom line is salvation of men, salvation of every man, woman, boy, and girl, Lord. And Lord, in the marketplaces, Lord, send forth your laborers, Lord. I know you have said, Lord Jesus, even when you have spoken it out, Lord, that the laborers are few, Lord, that the harvest is plenteous. But Lord, we pray, Lord, into the harvest, Lord, plenteous of laborers to come in, Lord. Oh, not be few anymore, Lord, but call it out, Lord, from this younger generation, this generation, Lord, being united by the power of God, being united by the presence of God. Lord, even as you are, Lord Jesus, gathering the sheaves, gathering, Lord Jesus, in these last days, oh Father, even as you are preparing your church, Lord, that the Lord Jesus, that would, Lord, make up, Lord, the bride of Christ. It's not only just the body of Christ, Lord, that is going to be, Lord Jesus, being accountable on the last day, as they are going to be prepared, Lord, even as you are, Lord, so as we be, even as you are holy, Lord, so says the body would be, Lord, to become the bride of Christ, Lord, to be prepared, Lord, in a nature in which you have called it out, oh God. It only comes through the word of the living God. Even as they bring room, even as they open their hearts up, oh God, and make room for in their hearts, Lord Jesus. And Lord, I pray, Lord, open the eyes of their understanding, Father. Even as the networks are open, Lord, from Sangamam to Nitya Velicham, Lord, even as it goes forth, Lord, into the nations of the world, Lord, as you have chosen it out to be, Lord, that they will impact, Lord, many lives, Lord, coming into, Lord Jesus, the harvest of souls. I also, Lord, pray for the, Lord, churches, the universal church, Lord, that you have called it out through the body of Christ, Lord. The fivefold ministries of the church, Lord, the pastors, the evangelists, and prophets, apostles, prophets, pastors, evangelists, and all the rest of the ways in which you would call it out, Lord Jesus. The fivefold of the church would go forth, Lord, oh, in a mighty way, Lord, in these last days, in a revival, a manner of revival you would bring forth, Lord, that, Lord, only the way in which you would ignite the fire of God, the presence of God, coming out of the pulpits, Lord, Jesus. It is not just the where they stand, Lord, and take upon the stages, Lord, for them to come as speakers and speak the word, Lord, but there should be fire, there should be the presence of God, there should be holiness coming through, there should be the righteousness of God spoken through. That is the way you are going to be exalted, Lord. That is the way you are going to come through, touching hearts and lives, Lord. Oh, Father, God is not mocked, Lord, but we know, Lord, that only your word will be, Lord Jesus, exalted, and you will do the work, Lord, even as the word goes forth in fire, and Lord Jesus, and they used to call it, Lord, the older, the ways in which men and women of God used to pray, Lord, and they used to call, they are calling out the word of God as the brimstone, and how they would come out and preach it out, Lord, as it were, Lord. But Lord, they are compromising the word, Lord. There is no room for compromise with the living God. A holy God would only bring forth the holy word. Therefore, I pray, Lord, that the pulpits be holy, Lord, the men of God and the women of God, and every boy and girl that would come, Lord, and even as the lips of the babes you would use, Lord Jesus, that you would, Lord, make those innocent ones to come forth, Lord, and bring forth your word. And Lord Jesus, even in the Sunday schools, Lord, even as they have been prepared, Lord Jesus, by these teachers and everybody that you have called it out, Lord, for the next generation, even if you were to tarry, Lord, that we would, Lord, work the works of God. And I pray, Lord Jesus, as these Lord Jesus, the word that would go out, Lord, bring forth, Lord, in these local churches, Lord, the communities that would bring forth, Lord, in the churches that they attend, Lord, bring forth, Lord, the word that would be preaching, Lord, not compromising, but, Lord, bringing forth many into the kingdom of God, because the word alone that can draw them, Lord Jesus, into that way in which there is no room for any other way, Lord, but except the truth be, Lord, the truth, the righteousness of God be coming through, Lord, in the name of Jesus, I pray. Now, I also pray, Lord Jesus, even as the nation of Israel, Lord, oh God, has been bombarded at this time, Lord, even as
the president of the United States, Lord, President Trump is forming another board, which is called the Peace Board, just like the Abrahamic Accord has been formed. This is another peace board that is now creating, Lord, to bring forth peace. But when you have said, Lord, in the word, until the millennial the time, Lord, they will say peace, peace, but there will be some destruction. They will call, wars and rumors of wars. But when they, Lord, talk peace, there will be sudden, even talking about wars to coming to peace. But Lord, we know who the one that is in control, who the one that is in the ultimate authority, Lord. And you have put that responsibility, Lord, upon the shoulders of the church, Lord. That is why you said, I will build my church, and the gates of hell shall not prevail against it. And you have also said, Lord, that the kingdom of God suffers violence, and the violence will take it by force. You have given that power and that authority. That is the power in which you left this church behind, Lord. When you left us, Lord, and when you, Lord, Lord Jesus, and been, Lord Jesus, taken up and ascended as you are right, seated at the right hand of the Father, even this very moment, Lord, interceding, Lord, along with us, Lord. It is our position in Christ, Lord, together, seated, Lord Jesus, in heavenly places together in Christ, as we intercede together, Lord Jesus, that you are in control, oh God. You are the one, Lord Jesus, who has the final word, who has the final authority to bring forth, Lord, whatever that happens, Lord, to Israel and the nations of the world are controlled by you, and we can be rest assured, Lord Jesus. Lord, many will come into that, Lord, the last days of the ministry of salvation, Father, into many, Lord, we prayed into the hearts and lives, Lord Jesus. None will be perished, none will be lost, especially, Lord, in our families, extended families, Lord. Lord, many, Lord Jesus, there are still not, Lord. They might be looking like Christian. They might be looking, Lord, that they want to attend church or however it is, Lord. But we pray, Lord, it will make a difference in their lives, Lord Jesus, that they will be, Lord, just like you have said, oh God, that not having a form of godliness and denying the power thereof, but Lord, coming in, Lord Jesus, into the alignment of the obedience of Christ, living that word in and through them, Father, that they will not be ashamed of your coming, Lord, but be, Lord Jesus, found of you, known of you, and be, Lord Jesus, not taken up, Lord Jesus, according to the way you have prepared out of the 10 virgins, the 5 virgins were ready because they had oil in their lamps. Help us to be, Lord, the carriers of, Lord Jesus, that very word that you have called out to be, Lord, carriers of that lamp, carriers of the very oil that we would carry, Lord, through the power of the Holy Spirit, enabling us, Lord Jesus, to be prepared in season and out of season, Lord. And we thank you for that call, Lord. Thank you, Lord, because you're working, you're moving, you're touching, you're setting free, Lord. That is the work of the kingdom work that is going on through the power of your Holy Spirit. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Amen. Bless you too, Sister Suba. Amen. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. யார் எது கொண்டு வந்தாலும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் தான் நிறைவேறும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இஸ்ரவேல்ல நிறைவேறும். இன்றைக்கு மனுஷ சூழ்ச்சிகளோ மனுஷ தந்திரங்களோ எதுவுமே மேற்கொள்ள முடியாது என்று அவர் இல்லையே போட்டு வச்சிருக்கிறார். இந்த இல்லைக்கு மிஞ்சி நீ வராதேண்டா வராதேதான், அவ்வளவுதான். நிச்சயமாக நான்காவது தடவையாக 47 படகளோடு வந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஆனால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அதுக்கு இல்லையே போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம், இஸ்ரவேலுக்கு விசேஷமா ஜெபிப்போம். அவரோடு துணை நிக்கிற எங்களுடைய அமெரிக்க பிரசிடென்ட் நமக்கு ஜெபிப்போம் என்று அவரு கூட அப்படியான கொலை மிரட்டல்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அப்படியான இந்த இது நடந்தால் படிக்க கர்த்தர்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டும், எருசலேமை பாதுகாக்க வேண்டும். அத்துமீறுதல்களால் வர்ற பிரச்சனைகளை காண்கிறீர்கள், கேள்விப்படுறோம். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தேசங்களையும் ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டும். இது அவருடைய வருகையின் நாட்களின் அடையாளங்களாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் அப்படியாக நாங்கள் கண்காணிக்கின்றோம், அவதானிக்கின்றோம். ஆவியானவர் நடக்கிற விதங்களாய் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் ஒன்றே நிறைவேறும். ஆமென். நாங்கள் பாரப்பட்டு செபிப்போம். இந்த நாட்கள்ல நாங்கள் விசேஷமா ஜெபிக்க போறோம். நான் ஜெபிக்கப்ப என்னோட ஒருமனப்படுங்க. இந்த நாட்கள்ல வியாதி பலவீனங்களோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாட்கள்ல அவர்களுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக பலவீனங்களை நீக்கி கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். இந்த காலை மாற்றங்கள், வைரஸின் தாக்கங்கள், இன்னும் வியாதிகள் வேதனைகளோடு கைவிடப்பட்ட சூழ்நிலை, டாக்டர் மனஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம், ஒருமுகப்படுவோம், ஒருமனப்படுவோம்.
இதை ஜெபத்தில் விடுதலை உண்டாகட்டும். அமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம், நன்றியோடு உடைய கருத்துல தருகிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை பொறுப்பேடுங்க ராஜா. வியாதியோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு நாளும் இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் கத்தாவை. நானே உந்தன் பரிகாரியை கத்தரன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த நாள் நீங்க பரிகாரி இருந்தங்களுக்கு பதற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த வேளையிலும் கத்தாவே மரண கட்டுகளோடு, மரண வேதனைகளோடு, பயங்களோடு போராடி கொன்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கத்தாவே. என் தகப்ப நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவர். இந்த நாளிலும் அந்த மரண கண்ணிகள் திரைப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தின கட்டளை இடுகிறேன் ஆண்டவர். இந்த மரண கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தின கட்டவிழ்கிறேன் ஆண்டவர். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்க என்று வார்த்தை தந்தீங்களே. இந்த நாள் அந்த வார்த்தை என்ன பூர்வம் ஆண்டவர். அப்பா, நீங்க சமூகத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கு தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவர். எந்த உள்ளம் டாக்டரால் கைவிடப்பட்டு, மருந்துகள் கைவிடப்பட்டு, அந்த சூழ்நிலைகளை தள்ளப்பட்டு போய் கதறிக்கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற அந்த உள்ளங்களை தொடுவீரா, உடைய ஆணி கட்டாப்பட்ட கரந்தான் இந்த வேளையில வைக்கப்படுவதாக. உடைய தள்ளமினால நான் சுகமானேன் என்று சொல்லும் ஒரு சாட்சி எழுபட்டு மனேசம் ஒரு அடையாளம் துணிந்தவள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. தகப்பனே, நாளும் பொறுப்படுங்க. ஆஸ்மா வியாதிகளோடு, இருதய வியாதிகளோடு, பலவீனத்தோடு, பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மூச்சு திறனோடு, நெஞ்சு வேலைகளோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிலிண்டரோடு சுவாசி கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொடுங்க ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அந்த அழிவுக்கு தப்புவிக்கிற தெய்வன் நீங்க ஆண்டவரே. இதனால வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனம் மாறுவதாக. எல்லா துடிப்புகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க கத்தா. ஒரு சுகத்தை பேசுறோம், ஒரு விடுதலையை பேசுறோம் ஆண்டவர். எல்லா கட்டுகளும் உடைவதாக. என் தகப்பனை சிலிண்டர்களை பிடுங்கி அறிவீரா. நீர் கொடுத்த ஜீவ சுவாச நிர்மயமாய் கட்டளையிடுவீரா. என் தகப்பன் அன்று கண்ட ஈத்தீரை இனிமேல காண்பதில்லை என்று சொல்லும்படி சாட்சியா வல்லமை கடன் சென்று விடுதலையாக்க இயேசுவின் நாமத்தில் போடி ஜெபிக்கிறேன். என் தகப்பனே சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் அப்பா எதிர்மறையான விளைவுகள் ஒவ்வாமையினால ஐயா பலவீனப்பட்டு போய் மறிக்கிறார்கள். என் தகப்பனே காண்கிறீர் கர்த்தாவே. நாளிலும் ஒவ்வொன்றை உயிர்ப்பிக்க வல்லவர் நீர். உயிர்த்தெழுந்த வல்லமே பேசுவோம் ஆண்டவர். அகப்பனே, அந்த உலர்ந்த எலும்பை விளைச்சல தேவனுக்கு இது லேசான காரியம் ஆண்டவர். நாளும் விடுதலை கொடுங்க. அந்த லூக்காசானுக்கு விடுதலை கொடுங்க. அற்புதம் செய்யுங்க. சோரிக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. அவரோட விசுவாசம் பெரிதாக இருக்கப்பா. அப்பா, நீர் பெரிய காலம் செய்து மகள பண்ண போறீங்க. அதுக்கான நன்றி செலுத்து இன்றைக்கு கர்த்தாவே. நீர் பெரிய காரியத்தை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கட்டவுக்கிறோம். அப்பா, விளைவின கட்ட உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த காலை மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், வைரஸின் தாக்கத்தை எத்தனையோ பிள்ளைகள் காய்ச்சல் பிடிக்கும் விளைவீனப்பட்டு போயிருக்க எல்லாவற்றும் பலன் விளங்க செய்வீராக. அப்பா, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தா உதவியை செய்வது மக்கள் லேசான காரியமா. நாளிலும் ஒரு வல்லமை கடந்து ஒரு விடுதலை உண்டாவதற்காக சோஸ்திரம் சோஸ்திரம். அப்பா, அவட வல்லமை வெளிச்சம் உண்டாவதற்காக சுகமளிக்கிற வல்லமை கடந்து அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு சுகமாக்கும் பலவீனங்களை நீக்கி பலமாந்த என்று சொல்லும்படி சாட்சிகளாய் நிறுத்துங்க. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாளும் கதாவே இந்த கேன்சர் வியாதிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேன்சரை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் நீர். சாவுக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் நீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். சாவை ஜெயித்தவன் நீர் கத்தா. மரணத்தை ஜெயித்தவன் நீர். நாடு எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் சொன்னீங்களே அப்பா. இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எடுக்கிற
மருந்து மாத்திரைகளா ஹீமோஸ்பிரமினால களைப்போல இழைப்போல உருப்போல ஒவ்வாமைகள் மேற்கொள்ளாவிட்டாலே உருப்போல் சேதப்பட்டு பாடி வேலி பாடு இந்த கிருமியின் தாக்கங்கள் கட்டியால் இயேசுவின் நாமத்தில் வல்லமை கடந்து விட்டும் இயேசுப்பா. அற்புதத்தின் தேவனே அற்புதம் செய்யுங்கப்பா. ரிக்கலா பஷந்தேலே மதோ ரிமமஹந்தேலே அப்பா அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டும். நாள் விடுதலை பேசுறோம் ஆண்டவரே. உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்த்தண்டு தொழில் என் தகப்பன் நாளுக்கு சுகம்னாவதா அப்பா அந்த சௌரிக்கு சுகம்னாவதா என் தேவன் பெரியவன் பெரியவன் உனக்குள்ளே பெரியவன் சொன்னீங்க. இந்த பெரியாரிகளை செய்தீங்க ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோமா நாலு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். வேதனைகள் மாறட்டும். கண்ணீர் கலக்கங்கள் தவிப்பு சஞ்சம் ஓடிப்போ இயேசுவின் நாமத்துல கட்டளை. என் தகப்பன் நீர் எழுந்த விடுதலையாக்கி விட பிள்ளைகளை வெளிச்சத்துக்களை கொள்ளு நாளும் ஒப்பு கொடுத்து வீக்கிறனப்பா. என் தகப்பனப்பா நீர் பெரியவர் அப்பா. வைத்தியசாலைகள் ஆண்டவரே வீடுகள் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டு உடக்கப்பட்டு போய் எழுத முடியாது நடக்க முடியாது பேச முடியாது பார்க்க முடியாம இருக்கிறாங்க. அங்க வீணப்பட்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக அவருக்கு ஜீவன் அந்த ஜீவன் பறிபூர்ணப்படும் என்று சொன்னீங்க. இந்த நாளும் அந்த வெள்ளம் கடந்து விரட்டும். ஒவ்வொரு உறுப்பு நாடி நரம்பு எலும்பு நரம்பு தசை நாடு பாய்ந்து செல்லட்டும். எல்லாமே வெள்ளட்டுமே உன் மகிமை விளங்கட்டும் ஐயா. யாகத்தோட மகிமை வெளியரங்கமாக மாம்சமனை சாவும் அது ஏகமாய் காணும் காணட்டும் முடிக்கிறேன். அப்பா அப்ப கொடுக்கிறோம் சிக்ஸரம் கோஸ்பில காலியாக்கு இந்த பிள்ளைகள் எழுந்து நடக்க பேச பார்க்க பல வைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உறுப்பையும் தடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் வார்த்தை தந்தீங்களப்பா. இந்த வார்த்தையை அபியாசப்படுத்துறோம் அறிக்கை பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா அப்ப கொடுக்கிறோம். என்ன வியாதி பலவீனத்தோடு இந்த வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்காரு. ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் வல்லமை கடந்து விரட்டு. ஒவ்வொரு உள்ளத்தை தொடுவீராக அவர்களுக்குள்ளே விடுதலை சூழ்நாமல் புதிய மாதத்தை பெரிய காரியம் செய்து உட பிள்ளைகளை விட்டுதலை ஆசீர்வாதத்தோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா. வியாதியோடு இருப்பது மக்கள் சித்தம் இல்ல. பலவீனத்தோடு இருப்பது மக்கள் சித்தம் இல்ல. வியாதி உண்டு விளக்குவேன் என்று சொன்ன எல்லா வியாதியை விலக்கி விட்டுதலை ஆக்குறோம் இயேசுவின் நாமத்தினால். வல்லமையினால விட்டுதலை ஆக்குறோம். நீங்க அப்படி செய்யறதுக்காய் நன்றி செலுத்துறோம். வல்லமையுள்ள கருத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க பெரியாரிங்களை செய்து உங்களை மகளை பண்ணுறதுக்காய் நன்றி ஆண்டவர். வல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை சுபம் கேட்கிறேன். சுபத்தைக்களின் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி 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 ஏசப்பா. நன்றி நன்றியோடுமை சோசரிக்கிறோம். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில கத்தாவே அப்பா தகப்பனே தேசங்களுடைய பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக விடுதலைக்காக வெற்றிப்புகளுக்காக கத்தாவியாதி பலவீனத்துக்காக நாங்கள் செபித்தோம். ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டு ஆமன்றும் ஆமீன் என்று பலதரப்ப கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியில் இணைந்த ஒரு சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறோம். சோதரின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா சகோதரிக்கு அச்சபிக்கும் சோடைய எல்லா பலவீனங்களை இட்டுத்து போடுங்க ஆண்டவர். நாலு வெள்ளமை கடந்து வரட்டும் ஐயா. இருதயத்துக்குள்ள நீர் வாசம் நீர்மடி ஆலயமாக்குறீர். அந்த ஆலயத்துக்குள்ள எதுவுமே இருப்பதில்லை. எந்த பலவீனம் நுழைவதில்லை. எந்த வேதனையும் இல்லை. இந்த நாலு பலவீன கட்ட உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். வல்லமை கட்டவிழ்கிறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தை அந்த உன்னத பலத்தை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவரை அப்படியாக நிர்பலப்படுத்தக்காய் நன்றி செலுத்துகிறாங்க. ஆளுகை குடும்பத்தை ஆசீர்வதி அப்பா பொருட்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். ஒரு சகோதரிக்கா விசேஷமா செபிக்கிறோம். ஜூலியனுக்காக அப்பா விடுதலை ஆக்கும் சகோதரி விளைவில விட்டை தெரியுங்க ஆண்டவர். வியாதி கேன்சல் பண்ணி செபிக்கிறோம். அற்புத சுகம் உண்டாவதா எல்லாவற்றும் விடுதலை ஆக்கும். அவருடைய வழி நடத்தும். அவருடைய இடங்களை வேலை எடுத்து பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு